என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நான் என்ன கதையா சொல்றேன்? நீ கதை சொல்லல, அந்த சம்பவம் என்னன்னு சட்டுப்புட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டனா நல்லா இருக்கும். எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு தாயி. அப்போ எனக்கு வேலை இல்லாம தான் நான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? சரி, நீங்க ரெண்டு பேரும் உங்க வேலையை முடிங்க, நான் அப்புறமாவே சொல்றேன். ஐயோ தாயி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறத தவிர எங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் இல்ல தாயி. அத உங்க மனைவி கிட்ட சொல்லுங்க. கமலா, என் புள்ள சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீ வாயையே திறக்க கூடாது, சொல்லிட்டேன். சரிங்க, உங்க புள்ளைய என்னன்னு சொல்ல சொல்லுங்க. நீ சொல்லு தாயி. இன்னைக்கு காலையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன? அது என்னன்னா, இது யார் இப்படி பண்ணது? பந்தக்கால் நடும்போதே அந்த காயத்ரி கண்ணை கசக்கிட்டு தான் நின்னா. நிச்சயமா அவ வேலையா தான் இருக்கும். மம்மி, மம்மி! ஐயோ, காலையிலே தியா என்ன பிரச்சனை உண்டு பண்ண போறான்னு தெரியலையே. என்ன தியா, காலையிலே ஃபயரா இருக்க? நமக்கு எதிரா இருக்கிறவங்கள எரிக்கணும்ல, அதுக்குதான். எரிக்க போறியா? யார? மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு நாம நெட்ட பந்தக்கால வெட்டி எரிஞ்சிட்டாங்கல்ல, அவங்கள. ஏய் தியா, என்ன நீ சொல்ற? மம்மி வந்து பாருங்க மம்மி, வாங்க வாங்க.